அப்பா, அம்மா என் மேல கோவமா இருக்காங்களா? மரகதம் மேல கோவம் அல்லம்மா, பைத்தியமா இருக்கா. இங்க பாரு, நீங்க வந்ததுல இருந்து அவ சரியா சாப்பிடல, தூங்கல, யாருக்கிட்டயுமே முகம் கொடுத்து பேசல. எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா. உன் கூட பேசுறதா நினைச்சு உனக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுத்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காமா. நேத்து வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்தாமா. காலையில எந்திரிச்சு புனிதா என்ன பார்க்க வர போறா அப்படின்னு வகை வகையா சமைச்சு வச்சிருக்காமா. இங்க வந்து பார்த்தா நீ உன் அம்மாவை பார்க்க கிளம்பி நிக்கிற. எனக்கு நிஜமாவே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்குமா. எனக்கு இன்னொரு பக்கம் ஏதோ குற்ற உணர்ச்சியா இருக்குமா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆரம்பத்துல உன் அம்மா மீனாம்பிகை இல்லாம உன்னை எப்படி தனியா வளர்க்க போறேன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுமா. எங்க இன்னொரு கல்யாணம் பண்ணா வர பொண்ணு உன்னை எப்படி பார்த்துப்பாளோன்னு எல்லாருக்கும் இருந்த பயம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் மரகதம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்குன்னு 2 பிள்ளைங்க பிறந்தும் கூட மரகதம் உன் மேல பாசமா இருக்கிறத எனக்கே தெரியாம மனசுக்குள்ள கொண்டாடி இருக்கணும்னு இப்பதாம்மா தோணுது. அப்பா, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா. நாங்க 3 பேருமே உங்க பசங்க தான். ஐயோ, அது உனக்குதாம்மா. சரவணன் கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா மணிகண்டனை